வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. நம்மை கொல்லும் அநேக தோல்விகளிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனான இயேசு கிறிஸ்துவுடைய பெயரால் உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் விஷம், பாம்பு, கத்தி இது போன்ற விஷயங்கள் தான் நம்மை கொல்லும் கருவிகளாக இருக்குதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அதைவிட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மை கொன்று கீழே தள்ளக்கூடிய அளவு சக்தி வாய்ந்ததாக காணப்படுகிறது. பசி, வறுமை, பட்டினி, பற்றாக்குறை என்று அடுக்கிக் கொண்டே போக முடியும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, அன்பில்லாத மக்கள், பாசமில்லாத குடும்பம், பண்பில்லாத குடும்ப உறவுகள், ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை முறைகள், ஒழுங்கில்லாத வாழ்க்கை, எதிர்காலத்தில் எந்த நம்பிக்கையும் தர முடியாத சூழ்நிலைகள், சந்திக்கப்படாத தேவைகள் என்று எத்தனையோ விஷயங்கள் நம்மை கொள்வதற்கு தயாராய் காணப்படுகின்றன. விசேஷமாக தோல்விகள், குடும்ப வாழ்வில் ஏற்படக்கூடிய தோல்விகள், நமது தனிப்பட்ட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய தோல்விகள், சொல்லிக்கொண்டே போகலாம். இவையெல்லாம் கொல்லும் தோல்விகள் என்று நாம் எழுத முடியும். அதிலிருந்து யார் நம்மை காப்பாற்றக்கூடும்? ஒரு பக்தன் இப்படியாக கதறுகிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆம், நம்மை கொல்வதற்கு இந்த பூமியில் எத்தனை மனிதர்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள் வரிசையாக நின்றாலும் கூட அதன் மத்தியில் நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆம், அந்த இயேசுவின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தோல்விகள் நம்மை கொல்லாமல் இந்த உலகத்தில் நாம் காணப்படக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் துக்கங்களும் அல்லது வஞ்சகமான மற்ற மக்களுடைய ஒரு சூழ்ச்சிகளிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு நாம் இயேசுவை நோக்கி பார்ப்பதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. தேவன் இப்படியாக சொல்லுகிறார், கவனியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இங்கு நம்மை கொல்வதற்கு, கொன்று அழிப்பதற்கு இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருப்பதாக வாசிக்கிறோம். முதலாவது என்னது? நம்மை சுற்றி இருக்கிற பாரமான யாவையும், நாம் தூக்க முடியாத, மனதாலும் சரீரத்தாலும் தூக்கி சுமக்க முடியாத அளவு கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், இவைகள் நம்மை கொன்று போட்டுவிடும். இரண்டாவது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். ஆம், பாவத்தை போல் நமது வாழ்க்கையை கொள்ளக்கூடிய, நமக்கு மரணத்தை வருவிக்கக்கூடிய நிகழ்வு வேறு எதுவும் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தெளிவாக, துல்லியமாக, ஆணித்தரமாக தேவன் சொல்லுகிறார். நம் கண்களால் செய்யக்கூடிய பாவங்கள், பார்க்க கூடாததை பார்த்து நாம் மகிழும் பொழுது, தேவன் நமது கண்களுக்கு விளைத்து வைத்திருக்கிற பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நாம் கண்டு மகிழும் பொழுது தேவன் அதை பாவம் என்று கருதுகிறார். அந்த பாவம் நம்மை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நம்மை கொன்று அழித்துவிடும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், பொய்கள், வெள்ளை பொய்கள், மற்ற மனிதர்களுடைய இருதயங்கள் நொறுக்கக்கூடிய ஒரு இரக்கமில்லாத வார்த்தைகள், முறுமுறுப்புகள், இப்படி வார்த்தைகள் செய்யக்கூடிய பாவங்களும் கூட நம்மை ஒரு நாள் கொன்றுவிடும். நாம் செய்யக்கூடிய செயல்கள், எவ்வளவு செயல்களை நாம் செய்கிறோம், பாவ செயல்களை. தேவன் செய்யக்கூடாது என்று சொல்லுவதைத்தான் நாம் செய்கிற மக்களாக காணப்படுகிறோம். ஆகவே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் நம்மை கொன்று போட்டு விடும். ஆகவே நாம் தூக்கி சுமக்க முடியாத ஒரு பாரமான வாழ்க்கை முறையும், தேவன் நமக்கு விலக்கி வைத்திருக்கிற அந்த பாவமான சந்தோஷங்களையும் நாம் அனுபவித்து மூழ்கி திளைக்கும் பொழுது அது நம்மை கொன்றுவிடும்.
அதிலிருந்து தப்பிப்பதற்கு தேவன் காண்பிக்கிற ஒரே ஒரு வழி இயேசு மட்டுமே என்று வாசிக்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் நம் இயேசுவை நோக்கி பார்த்து பொறுமையோடு ஓடும் பொழுது மட்டுமே நாம் இந்த பூமியில் நம்மை கொள்ளும் தோல்விகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஏன் அப்படி? இயேசு தனது வாழ்க்கையின் மூலமாக 2 விதமான சத்தியங்களை இங்கு சொல்லுகிறார். ஏன் நம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும்? இந்த வாழ்க்கையில் நம்மை அழித்து ஒழிக்கிற பாரமான விஷயங்களிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்கு 2 முக்கியமான உண்மைகளை இங்கு தெளிவாக தேவன் வரிசைப்படுத்துகிறார். முதலாவது என்ன? வாசிக்கிறோம், அவர் தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று வாசிக்கிறோம். சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். முதலாவது நாம் ஏன் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும்? நமது வாழ்வை அழித்து ஒழிக்கிற பாரமான காரியங்களிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு ஏன் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டுமானால், நமது பாவத்திற்காக இயேசுவானவர் சிலுவையை சகித்தார். ஆம், நமது பாவத்திற்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனையை இயேசு சிலுவையில் சுமந்து அதை தீர்த்தார் என்று வாசிக்கிறோம். நாம் கண்களாலும் நமது வாயாலும் நமது பேச்சாலும் செயலாலும் சிந்தையாலும் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்கு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம். ஆனால் இயேசுவானவர் நம்மை அன்பு செய்தது நிமித்தம் நாம் தோல்விகளால், வேதனைகளால், பாரங்களால், பாவங்களால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக, நம்மை இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி நாம் பட வேண்டிய பாடுகளை எல்லாம் அவர் பெற்று அனுபவித்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஆகவே நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். உங்களது பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, அதிலிருந்து நம்ம மீட்பதற்காக இயேசுவை தவிர வானத்திலும் பூமியிலும் மனிதர்களுக்குள்ளே வேறு யாரும் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்தது கிடையாது. நமது பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டவர் இயேசு மட்டுமே. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இயேசுவை நம்ப வேண்டும். இரண்டாவது, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையில் அவர் உயிரை தந்தது மட்டுமல்ல, 3ஆம் நாளில் அந்த பாவத்தையும் நரகத்தையும் ஜெயித்து வென்று அவர் உயிரோடு எழுந்து இப்போது சகலவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவனாக பரலோகத்தில் சிங்காசனத்தில் அரியணையில் ஆளக்கூடிய தேவனாக வீற்றிருக்கிறார். ஆகவே நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆம், எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் ஆளுகை செய்கிறார். அவர் உயிர் திறந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நாம் எதை பார்த்து பயப்படுகிறோமோ, அந்த பாரங்கள், நாம் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ, அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தவராக அவர் காணப்படுகிறார். இயேசு நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறபடியினால் நாம் அவரை நோக்கி பார்த்து சிலுவையிலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமையில் பலப்படுவதற்காக அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இப்பொழுது உயிருள்ளவராக காணப்படுகிறார். கோரி டென் பூம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான சகோதரி தனது வாழ்வில் அவரை கொள்ளும் பிரச்சனைகள் அணிவகுத்து நின்ற போதும் கூட அவை எல்லாவற்றையும் இயேசுவை நோக்கி பார்த்து ஜெயம் கொண்டார். இவர் வாழ்ந்தது ஹிட்லர் வாழ்ந்த அந்த காலத்தில். தகப்பனோடு, தனது சகோதரியோடு, சகோதரனோடு, சொந்த பந்தங்களோடு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர். அந்த சமயத்தில் ஹிட்லர் என்ற கொடுங்கோலானவன் யூதர்களை எல்லாம் கொன்று குவிக்கும் பொழுது அந்த யூதர்களை காப்பாற்றுவதற்காக தனது வீட்டை திறந்து கொடுத்தார். இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய பாவம். ஆம், யூதர்கள் என்ற அந்த அப்பாவி மக்களை தனது வீட்டில் தங்க வைத்து உணவளித்து தண்ணீர் அளித்து பாதுகாத்து பராமரித்து வந்தார். இந்த செயலுக்காக ஹிட்லர் அவரையும் அவரது தகப்பனையும் அவரது சகோதரரையும் சகோதரிகளையும் இன்னும் சில உறவினர்களையும் அழைத்துக்கொண்டு சித்திரவதை கூடத்தில் வைத்து எல்லாவற்றையும் கொன்று அழித்தார். இவர் மட்டுமே தப்பித்தார். கண்களுக்கு முன்பாக தனது சகோதரி சித்திரவதை தாங்காமல் மரித்து போனார். இந்த கஷ்டங்களோடு கூட
இந்த வேதனைகளோடு கூட இந்த வேதனைகளை சுமந்தவராக அவர் சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். வெளிவந்த பின்பும் கூட கசப்பு உணர்ச்சியோடு வெறுப்புணர்ச்சியோடு அவர் போராடினார். ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் கடந்து போன அந்த கஷ்டங்கள், அந்த வேதனைகள், அந்த துக்கங்கள், அவர் இழந்து போன அன்பின் உறவுகள் ஏற்படுத்தின தனிமை, இவை எல்லாம் அந்த சகோதரியை கொன்று ஒன்றுமில்லாமல் செய்திருக்கக்கூடும். ஆனால் தனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழுந்து இப்போதும் ஆளுகை செய்து வருகிற தான் அவன் நோக்கி பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையை தோல்வியிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அந்த இயேசுவிடமிருந்து புறப்பட்டு வருகிற இரக்கத்தை பெற்றுக்கொண்டவராக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். அவர் அநேக மக்களுக்கு நம்பிக்கையின் ஒரு வழியாக, நம்பிக்கையின் வாசலாக, தைரியத்தின் வழியாக, வாசலாக அவர் வாழ்ந்து அநேக மக்களை மீட்டெடுத்தார். பிரியமானவர்களே, அந்த சகோதரியை அவர் எதிர்கொண்ட தோல்வியானது கொன்று அழிப்பதற்கு இயேசு விட்டுவிடவில்லை. அதே தேவன் இன்று உங்களையும் கூட உங்களை கொள்வதற்காக காத்திருக்கிற பசி, பட்டினி, வறுமை, தனிமை, பாவம், பாரம், இவை எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றுவதற்கு இயேசு காத்து கொண்டிருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்களது பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அவர் தரக்கூடிய பாவ மன்னிப்பு பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இயேசுவே, எனது பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற இந்த பாரமான யாவற்றையும் நான் விட்டு வெளிவருவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று அவர்களுக்கு கேட்பீர்களா? உங்களது பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையில் மிகப்பெரிய பாடுகளை சகித்த அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் உங்களுக்காக சிலுவையில் தனது ரத்தத்தையே சிந்தி உயிரையே தந்தார் என்று நம்பும் பொழுது, அந்த வினாடியே இயேசுவானவர் உங்கள் இருதயத்தில் தைரியத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த இயேசுவானவர் உங்களை அன்போடு வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எந்த அசம்பாவிதங்களும், எந்த பாரமானவைகளும், எந்த பாவங்களும் உங்களை ஜெயித்து உங்களை கொன்று அழிக்காதபடிக்கு இயேசுவானவர் தனது அன்பின் கரங்களில் உங்களை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறார். அந்த அன்பின் கரங்களில் தஞ்சம் புக நீங்கள் தயாரா? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சத்யம் சத்யமே